ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்கீமுக்கும், காம்போசிஷன் ஸ்கீமுக்கும் ஜிஎஸ்டில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினான ஒரு 6 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி பிளஸ் டாக்ஸ் ரேட், அது இல்லாம டாக்ஸ் கலெக்ஷன், இன்புட் டாக்ஸ் கிரெடிட், டாக்குமெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ். இந்த ஒரு 6 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி. யாரெல்லாம் வந்து ரெகுலர் ஸ்கீம்க்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும். யாரோட டர்ன் ஓவர்லாம் வந்து அவங்க பேசிக் எக்ஸம்ப்ஷன் டர்ன் ஓவர்லாம் லிமிட் கிராஸ் ஆகுதோ, அவங்க எல்லாருக்குமே வந்து ரெகுலர்ல போலாம். அதே மாரி காம்போசிஷன் டீலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபைட் டர்ன் ஓவர். இப்ப இன்கேஸ் உங்களோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 கோர்ஸ் க்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க வந்து காம்போசிஷன் ஸ்கீம் ஆப்ட் ஆயிக்கலாம். பட் அதுவும் சம் ஸ்பெசிஃபைட் கேஸ். இன்கேஸ் நீங்க ஐஸ்கிரீம் அண்ட் டொபாக்கோ அந்த மாரி பண்றவங்களா இருந்தா, உங்களால காம்போசிஷன் ஸ்கீம் முடியாது. இது வந்து மீதி அதர் தென்லாம் நீங்க வந்து காம்போசிஷன் போய்க்கலாம். அதே மாரி ஸ்பெசிஃபை ஸ்டேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 75 லேக்ஸ் தான் வந்து டர்ன் ஓவர் லிமிட். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன விதமான டாக்ஸ் ரேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமனா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது 5, 12, 18, 28. பட் இது இல்லாமயும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்பிள்ஸ் அண்ட் கிரானைட் அவங்க மாரி பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, 1% 2%லாம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே மாரி காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டாக்ஸ் ரேட் மட்டும் தான். 1%, 5%, 6%, அது இல்லாம இன்னும் 1% இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒண்ணும். மோஸ்ட்லி இதுலயே கவர் ஆயிடும். மேனுஃபேக்சர் ட்ரேடரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1%. இன்கேஸ் சர்வீஸ் புரொவைடரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6% வந்து அப்ளிகபிள் ஆகும். அது இல்லாம இன்னொன்னு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 5% அது வந்து வெறும் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்றவங்களா இருக்கும். ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து 5% வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்ப டாக்ஸ் கலெக்ஷன். இப்ப நான் ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கேன். என்னால வந்து நான் டாக்ஸும் கலெக்ட் பண்ணலாம். நான் டாக்ஸ் பே பண்ணதும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து அந்த மாரி கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸே வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்கான ரைட்ஸே கிடையாது உங்களுக்கு. இன்கேஸ் நீங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்கன்னும்போது, நீங்க ரெகுலர்ல இருந்தா கலெக்ட் பண்ணலாம். பட் காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கும்போது, நீங்க வந்து டாக்ஸே வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாரி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து கிளைம் பண்ணலாம். இது வந்து ரிலவன்ட் டூ பர்ச்சேஸ் ஆஃப் பிசினஸ் பர்ப்பஸா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் அ நானே ஷாப்ல போயிட்டு ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு என் பர்சனல் யூஸ்க்காக நான் ஃபோன் வாங்குறேன். இது வந்து நான் பிசினஸ்ல காட்டலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் நீங்க வந்து காட்டக்கூடாது. இது வந்து ரிலவன்ட் டூ பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு பிசினஸ்க்கு தேவையான படுது அப்படின்றபோது, நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் ரிலவன்ட் இல்லாத பிசினஸ்க்கே ரிலவன்ட் இல்லாம நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அத வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கவங்க ஐடிசி கிளைம் பண்ணலாமா? அவங்க வந்து இதுல வந்து ஐடிசியே கிளைம் பண்ண முடியாது. அவங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் காட்டுறாங்களோ, அதுக்கு 1% ஆர் 5%, 6% வந்து அவங்க டாக்ஸ் வந்து பே பண்ணி தான் ஆகணும். அவங்களால வந்து ஐடிசிய வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்ப டாக்குமெண்ட். இப்ப நான் ரெகுலரா இருக்கும்போது, நீங்க வந்து இன்வாய்ஸ் மேல வந்து கம்பல்சரி டாக்ஸ் இன்வாய்ஸஸ்ன்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். இன்கேஸ் மென்ஷன் பண்ணலன்னா, உங்களுக்கு ஜெனரல் பெனால்டீஸா வந்து பார்த்தீங்கன்னா, 25, 50,000 ரூப்பீஸ் வந்து பெனால்டீஸ் வந்து போடுவாங்க. இப்ப நீங்க காம்போசிஷன் ஸ்கீமா இருக்கீங்க அப்படின்றபோது என்ன மென்ஷன் பண்ணா, பில் ஆஃப் சப்ளைன்னு சொல்லி நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ரெகுலரா இருந்தீங்கன்னா, டாக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் காம்போசிஷன் ஸ்கீமா இருந்தீங்கன்னா, பில் ஆஃப் சப்ளைன்னு சொல்லி நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். இப்ப கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலர்ஸும் இருக்காங்க. குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைலர்ஸும் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து மந்த்லி ரிட்டர்னா இருந்தீங்கன்னா, நீங்க எவ்ரி மந்த் லெவல்குள்ள வந்து ஃபைல் பண்ற மாரி இருக்கும். இன்கேஸ் நீங்க குவார்ட்டர்லி அதாவது ஐஎஃப்எஃப் சொல்லுவாங்க. அந்த மாரி ரிட்டர்ன் ஃபைலரா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து எவ்ரி மந்த் 13க்குள்ள வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி இதுல வந்து ரெகுலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணணும், சேல்ஸ் ரிஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணணும், ஸ்டாக் ரிஜிஸ்டர் இந்த மாரி நெறைய கம்ப்ளைண்ட்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர்ல வந்து கம்பல்சரி வந்து மெயின்டெயின் பண்ணணும். இன்கேஸ் காம்போசிஷன் ஸ்கீமா இருந்தா, இது வந்து ரொம்ப கம்பல்சரி கிடையாது. பட் உங்க பர்ப்பஸ்க்கு நீங்க மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கம்பல்சரியா வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே மெயின்டெயின் பண்ணி ஆகணும். ஐ ஹோப் இந்த 6 பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.